சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், சென்னையில தமிழகத்துல எந்தெந்த பகுதிகளில் அந்த சோதனை நடக்குது, யாருக்கு சொந்தமான இடங்கள்ல அந்த சோதனை நடக்குது? ராதா, வருட தொடக்கத்திலேயே மீண்டும் தமிழகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தலை தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்கள், அதாவது கட்டுமான நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், அரசு ஒப்பந்ததாரர்கள் என பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்தவர்களையும் குறிவைத்து தமிழகத்தில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் வரை நடைபெற்ற சோதனை வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னையில் பலத்த மழை பெய்த காரணத்தால் அந்த சோதனை அந்த காலகட்டத்தில் சென்னையில் சோதனை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் 2வது நாளிலேயே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி ஏய்ப்பு தொடர்பாக இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னையில் இருக்கக்கூடிய சினாய் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு இருக்கிறோம். இங்கு சிஎம்கே நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சின்னிப்பாளையம் முத்துக்கவுண்டர் குழந்தைசாமி என்பவர் தனது 17 வயதில் ஜவ்வரிசி சிறு வியாபார தொழிலாக சிஎம்கே நிறுவனத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து அவரது மகன்கள் 1999ஆம் ஆண்டு பாலசுப்ரமணியன், வெங்கடாஜ் என்பவர்கள் சிஎம்கே ப்ராஜெக்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு இந்தியா முழுவதும் பல்வேறு கட்டுமான நிறுவனங்களை கட்டியிருக்கார்கள். குறிப்பாக ஜெயலலிதாவின் நினைவிடத்தை இந்த சிஎம்கே நிறுவனம் கட்டியிருக்கிறார்கள். அதே போன்று மூலக்கொத்தளத்தில் உள்ள தமிழ்நாடு குடிசைமாற்று வாரியத்தின் சார்பாக 1044 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராத ஒரு சூழலில் அந்த கட்டுமான நிறுவனத்தையும் கட்டியிருக்கார்கள். இதே போன்று டிபிஏ வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு கட்டடத்தை கட்டியிருக்கார்கள். கொச்சினியில் வருமான வரித்துறை அலுவலகத்திலான ஆயக்கர் பவனையும் இவர்கள் தான் கட்டியிருக்கார்கள். இதுபோன்று பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் இவர்கள் கட்டி வர சூழ்நிலையில் வரி ஏய்ப்பு தொடர்பாக இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை ஈடுபடுகிறார்கள். சென்னையில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை, எழும்பூர், அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே போன்று இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஈரோடு நிறுவனத்தில் அவரது வீடு, இந்த உரிமையாளருக்கு சொந்தமான பாலசுப்ரமணியன், வெங்கடாச்சலத்துக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்கள் 3 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. கோவையில் அதே போன்று ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்படையுடன் கோவையிலும் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் அழகு நகரில் உள்ள சத்தியமூர்த்தி அண்ட் கோ கட்டுமான நிறுவனத்தில் உரிமையாளர்கள் தொடர்ந்து சோதனை பெற்றுள்ளார். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி ஏய்ப்பு தொடர்பாக சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ராதா, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வருமான வரி சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.